நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படம். ஆனால் ஐபிஎல் அப்படின்னா டிடிஎஃபோட படம் தானே அப்படிங்கிற அளவு வெளியில் ஒரு நேம் வருதுல்ல. அப்படி நீங்கள் தான் கேட்குறீங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? அவங்க இப்போ தான் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தெரியாமல் இருந்துச்சு. தவிர நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாசன் வந்து கதை கேட்குறாருன்னா வாசன் பண்ணுவார். இதை கதையை பண்ண வைக்கணுன்றது தான் முடியும். திணிச்சு எப்படியாவது வர அந்த எண்ணம் எனக்கு அப்போ இருந்ததே இல்லை. வாசன் இந்த படத்தில் இல்லைன்னா வேறு யாரும் நீங்கள் போட்டு இல்லை, இப்போதைக்கு அதை பற்றி பேச நல்லா இல்லை. முன்னாடி வந்து மணிகண்டன் சார் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் சார் இல்லை ஃபிக்ஸ் பண்ணலை. குடும்பஸ்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்க. இந்த ரொமான்டிக் காட்சிகளோ இல்லைனா ஹீரோயின்ஸ் கூட இருக்க காட்சிகளோ ஃபேமிலியோட போய் பார்ப்பீங்களா? 4.5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அந்த ப்ரொசஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும்ல. நம்ம பையன்டா எங்கே போனாலும் இங்கே தான் இருப்பான். இந்த படத்தில் அப்படி இல்லவே இல்லை. மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது வரலாம். ஆனால் பட் இது ஆக்டிங்கில் ஒரு பார்ட். கண்டிப்பாக அது என்ன தான் வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். மோஸ்ட் கான்ட்ரவர்சியான கஸ்டோடியல் டெத்ஸ் தான் அந்த படத்தில் வாசன் இருக்காரு. மறுபடியும் அவருக்கு இது போய் சேராது. இந்த கான்ட்ரவர்சியில் வந்து அவருக்கு சேராது, வாசனுக்கு சேராது. அதே மாதிரி இது எனக்கும் சேராது. யாரையும் நான் கார்னர் பண்ணி பேசலை. ஏன்னா இந்தியா முழுக்க நடக்குது. ஒரு 10 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணவான்னாக்கா ஒரு 8 மணிக்கே வந்துடுவார். அதான் எனக்கு சீக்கிரம் பண்ணுங்கண்ணே, நான் ஒரு பிளானில் இருக்கேன்ல, உங்களை 10 மணிக்கு வர சொன்னால் 10 மணிக்கு வந்துடணும். முன்னாடியே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. ஐபிஎல் மூவி டீம்லேருந்து டைரக்டர் கருணாநிதி அண்ட் டிடிஎஃப் வாசன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசன். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். அப்படியேப்பட்ட ஒரு இன்ட்ரோ நான் உங்ககிட்ட எங்கே எதிர்பார்த்தேன். போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதாவது நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் வாங்கின ஒரு பல்போட இன்டர்வியூ முன்னாடி நான் வாங்கின பல்ப் இருக்கே, அது பயங்கரமான பல்பு. அது சரி, ஓகே. என்னன்னா இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயிட்டா ஒன்று விழுந்துருச்சு. நானே எதிர்பார்க்காத ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேற கையிலே ரிசர்ச் எல்லாம் பண்ணி இங்க பாடுறா அப்படின்னு. மாலை முரசுல மட்டும்தான் ப்ரோ உங்களை பத்தி எந்த ஒரு நியூஸ் தப்பானது வந்ததே கிடையாது. நான் கேட்ட உடனே ஆஹா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி, உங்களுக்காக என்னை பத்தி தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா பார்ப்போம். வீடியோவில் நன்றி சொல்லலாம்னு சொல்லி சும்மா பார்ப்போன்னு பார்த்தா தாறுமாறாக ஓட்டி காரை விபத்தில் ஏற்படுத்தி டிடிஎஃப் வாசன் போட்டுருந்துச்சு. அதே உள்ள போய் பார்த்தா அதுலேயும் உண்மையை சொல்லலை. அடா பாவிகளா, அந்த காருன்னு ஓட்டல ட்ராக் பண்ணியிருக்காரு. சும்மா ஆமாம் ப்ராக் பண்ணியிருக்கீங்க நீங்கள். இந்த படத்தில் அஸ் இண்டஸ்ட்ரியாக கம்பேர் பண்ணும்போது வாசன் வந்து ஜூனியர். மற்ற ஆர்டிஸ்ட், அது வந்து ஹரிஷ் பேரடியாக இருக்கட்டும், கிஷோர் சாராக இருக்கட்டும், எல்லாரும் ஜூனியர் அப்படின்றப்போ நான் வந்து தப்பாக போர்ட்ரைட் பண்ணல. வாசன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்கோ அதே நேரம் மீடியாவால் போர்ட்ரைட் பண்ணப்பட்ட சில விஷயங்களும் இருக்குது. நீங்கள் போய் கிஷோர் சார்கிட்டையோ இல்லை ஹரிஷ் கிட்டையோ இதில் இருக்க நரேன் சார்கிட்டையோ வாசன் இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? இல்லை, ஃபஸ்ட்டு கிஷோர் சாரும் அபிராம் மேடமும் கமிட் பண்ணும்போது வாசன் அப்போ கிடையாது, படத்தில் கிடையாது, கேரக்டரே கிடையாது. எனக்கு வாசன் யாருன்னு தெரியாது. முதல்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டேட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்களா, அவங்க டேட் கொடுத்தாங்க. அது வரையும் நான் ஹீரோ தேடிட்டு இருந்தேன். ஹீரோ கிடைக்கல, ஷூட்டிங் போயிட்டோம். ஓகே. அப்புறம் சில ஹீரோக்கெல்லாம் சொல்லும்போது டேட்டு கிடைக்கல. அப்போ தேடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய நியூ ஃபேஸெல்லாம் பார்த்தோம். அதாவது ஹீரோஸு ஆல்ரெடி ஒரு படம் 2 படம் பண்ணவங்கிட்டலாம் கதை சொன்னேன். அவங்க எப்போ சார் அதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணாங்க நடிக்கிறேன்ட்டு. ஆனால் பட் எனக்கு அவங்களுக்கு ஜெல்லாகலை. அப்படியே கொஞ்சம் அந்த ஒரு அவேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம கோடைட்டு வந்து ஸ்டில்லு காட்டினார். அவரும் நிறைய ஸ்டில்லு காட்டுவார். அதில் கடைசியாக ஒரு டிடிஎஃப் வாசன், அதாவது டிடிஎஃப் வாசன் காட்டியிருந்து இன்னும் நிறைய காட்டிருக்கலாம். டிடிஎஃப் வாசன் சரியில்லைன்னா இன்னும் நிறைய ஃபோட்டோ காட்டிருக்கலாம். டிடிஎஃப் வாசன் அது நிறைய ஃபோட்டோ காட்டும்போது கடைசியாக டிடிஎஃப் வாசன் ஒன்று வந்தது. பார்த்தோன்னே நல்ல மெட்டீரியலாக இருக்குது. ஓகே, ஃபியூச்சர் நல்லா நமக்கு யூஸ் ஆவார். நானும் ரொம்ப நாளாக இந்த இன்டர்வியூலலாம் அந்த ஸ்டில்லை பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டான்னு சொல்லி. என்ன ஸ்டில்? அந்த ஸ்டில்லை மட்டும் காட்டுங்க, அதில் எப்படி தான் இருக்கு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அப்படி அந்த ஸ்டில் என்னதானே ஸ்டில்? யூடியூப்ல இருக்கிற சாதாரண அவருடைய ஸ்டில்ஸ் தான், அவர் போட்ட ஸ்டில்ஸ் தான். ஓகே. நான் ஒன்றும் தனியாக ஸ்பெஷலாக போயிட்டு ஒரு கேமராமேனை போயிட்டு. வாசனுக்கு மோஸ்ட் வைரல் ஆஃப்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டில்ஸ் இருக்கும். அதில் ஒன்று அந்த ஃபேனில் வீடியோ எடுத்த அந்த ஃபோட்டோ எடுத்த பிரதர் ஒரு இன்டர்வியூ கூட நீங்கள் பிளாஸ்டாக பேசிட்டீங்க. இதுவும் ஒன்னாலாம் கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரியான ஸ்டில்ஸா அந்த மோஸ்ட் வைரல்? இங்கே பாருங்களேன், அது கூட எப்படி மாற்றிட்டாங்க பாருங்க. நான் ஒரு யூடியூப் வ்ளாகர், நான் என்ன பண்ணுவேன், வ்ளாக் எடுப்பேன். நான் வ்ளாக் தான் எடுத்தேன், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் ஏன் பசங்க போட்டாங்க. அப்போ கூட எனக்கு தான் காட்டுறோம், என்னையா இது அநியாயம். நம்மளை மாதிரி ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு, சினிமாவை நோக்கி வர்றவங்களுக்கு வீட்டில் பயமுறுத்தக்கூடிய சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னென்னா, சினிமாவுக்கும் மீடியாவுக்கும் போகாத, ஏமாந்துருவேன், ஜெயிக்க முடியாதுன்ற வார்த்தைகள் தான் நம்ம அதிகமாக ஊர் சைடில் இருந்து கேட்டிருப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இஷ்யூ அப்படி போச்சு. அந்த இஷ்யூலேருந்து அக்ராஸ் பண்ணி திரும்ப ஐபிஎல் கமிட் ஆகுறீங்க.
உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது? இந்த படம் மேல நம்பிக்கை இருந்துச்சா? இல்ல நம்ம வீட்ல ஆல்ரெடி சொல்லுவாங்க, இதே இப்படி ஒரு வாழ்க்கையில அனுபவப்பட்டுட்டோம், இதை பண்ணுவோமா வேணாமன்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்தது உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் கன்ஃபியூஷன் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஆனால் நான் வரக்கு முன்னாடி ஷூட்டிங்லாம் போயிருந்தது. கிஷோர் சாரோட சூஸியான எல்லா கதையுமே ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணி தான் எடுப்பார். சார் இருக்காருன்னு சொன்னாங்க. ஷூட்டிங் ஆல்ரெடி போயிடுச்சுங்கும் போது சார் மாண்டேஜஸ் ஏதாவது காட்ட முடியுமான்னு கேட்டேன். ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஃபுட்டேஜஸ்லாம் காமிச்சார். அது அப்புறம் நம்ம எப்பவுமே கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே கேட்டால் எல்லாமே இருந்துச்சு. ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே எல்லாருக்குமே அந்த பயங்கள் இருக்கும், வீட்டு சைட்லேருந்து எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே சஜஷன் எடுத்துகிட்டு நம்ம தானே முடிவு எடுக்கணும். நல்ல ஒரு முடிவாக எடுத்தோம். நல்ல வேலை 28ஆம் தேதி படம் ரிலீஸ் வரைக்கும் வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறக்காமல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுங்க. கண்டிப்பாக பிரதர். சரி, ஓகே, இவ்வளோ ஓப்பனாக பேசிட்டோம். இதே கொஞ்சம் ஓப்பனாக பேசிடுவோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணப்போ ஒரு லைவில் அண்ணன் ஒரு வீடியோ போட்டு என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கலனா யாரும் பிளாக்ல வாங்காதீங்க, தயவு செஞ்சு வாங்காதீங்க, அந்த காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, அடுத்த ஷோக்கு போங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார். லாக்டவுன் நினைக்கிறேன், ஐ திங்க் லாக்டவுனா இல்லை அதுக்கப்புறமா தெரியல, ஒரு ஈவினிங் லைவ்னு நினைக்கிறேன். ஈவினிங் லைவ் போட்டார். அது கொஞ்சம் லைட்டாக வைரல் ஆகிட்டு, அந்த டைம் வேறு மீடியாவில் ரொம்ப ப்ரெஷர் வேலையில் இருந்தோமா, ப்ரோவோட வீடியோ திருப்புற ஸ்க்ரோல் எல்லாம் வந்துச்சு. டக்கு நான் எடுத்து வேற போஸ்ட் போட்டு விட்டேன். இவர் வேற குறுக்காம இருக்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நார்மலாகவே பிளாக் டிக்கெட் வேணான்னு சொல்கிறேன். அதை தான் அப்படி மீன் பண்ணனே தவிர அது அப்படி ஆயிடுச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நார்மலான டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன, அந்த ப்ரைஸோட கொடுத்து போங்க. நம்ம டே டு டே நம்ம உழைச்சி சம்பாரிச்ச காசை தான் எடுத்துட்டு போறோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப அதிக கூடுதலா கொடுத்து அப்படி போகாதீங்க அப்படிங்கிறது தான் மீன் பண்ணேன். சரி, நானும் அப்படி சொல்லி இருக்க கூடாது. இப்படி இதை மட்டும் சொல்லியிருந்தா அது அப்படி போயிருந்திருக்கும். ஆமா, அது நம்ம வீடியோல பார்க்கும்போது அது தப்பா தெரியல. பின்னாடி நீங்க ஒரு சீரியஸ் பிஜிஎம் போட்டு அதை மட்டும் கட் பண்ணி போடும்போது தப்பா போயிடுச்சு. அந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வீடியோ நினைக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஆமா, நான் பார்த்தேன், நான் லைவ் பார்த்தேன், ஃபுல் லைவும் பார்த்தேன். வந்து ஃபர்ஸ்ட் பேசுவீங்க, இப்படி மாத்திலாம் கட் பண்ணி போடுங்க, முதல்ல தனியா பேசுவீங்க, அதுக்கப்புறம் தான் சில நபர்கள் வராங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க பேசுவீங்க இல்லையா? அது வந்து ஒரு நார்மல். அது வந்து கேட்டிருப்பாங்க பிளாக் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் வாங்கி போலான்னு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஐயோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே எந்த படத்துக்கா இருந்தாலும் நார்மலா சொன்ன விஷயம் அது. உங்களுக்கு சார் ஃபர்ஸ்ட் இந்த வாசனை வந்து படத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட், அந்த ஃபோட்டோலாம் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிப்பீங்க. ஹூ இஸ் வாசன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பைக் ரைட்லாம் போயிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் அவருக்கு இந்த பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு ஷேடு மீடியாக்கள் கொடுத்துட்டு இருக்குன்ற பட்சத்தில் உங்களோட மனசில் டு பி ஃபேக்டாக ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், என்ன தோணுச்சு? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு 22 வயசெல்லாம் வந்து ஓடுற பம்பை எட்டி மிதிக்கிற வயசு. அப்போது நம்ம என்ன நம்ம செய்கிறது எல்லாமே நியாயம் தான் தோணும். அதுக்கப்புறம் ஒரு மெச்சூர்ட் தனம் ஒன்று வரும் தெரியுங்களா? அப்போ இப்படியெல்லாம் பண்ணியிருக்குமா நாமோ அப்படின்னு ஒன்று வரும். அப்போ தான் தெரியும் நம்ம என்ன தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அதான் மற்றபடி பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போது வாசன் வந்து அந்த 18 வயசு எந்த வயசில் வந்தீங்க நீங்கள்? 20 வயசில் வரீங்க. 20 வயசில் வரும்போது புரியாத ஒரு அந்த யூடியூப்பில் வரும்போது நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வராங்களா, நமக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களான்ட்டு புரியாமல் சில விஷயங்கள் செய்யும்போது அது சில பேருக்கு நெகட்டிவாக தெரியுது. அப்போது இது மன்னிக்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஒரு மெச்சூர்ட் ஆகிட்டு அப்புறம் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லும்போது தான் நம்ம தவறாக நினைக்க வேண்டியது இருக்கும். அப்போது அந்த வயசில் ஏதாவது வரணும், முன்னுக்கு வரணும் அப்படின்னு. ஏன்னா தவறான பாதையில் அவர் போல எத்தனை பேர் தவறான பாதைன்னு அதான் சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன். அவரு பைக் பிடிச்சது விதிமீறல்ங்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்கே தவிர ஒரு இடத்துல கூட ஒழுக்கம் சார்ந்து வாசனுக்கு ஒரு அந்த ஒழுக்கத்தோடு தான் போயிருக்காரு. ஆனால் அந்த ஏஜ் கொஞ்சம் நிறைய செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போது அது வந்து லிமிட்டேஷன் இல்லை. அப்போது இனிமேல் அந்த லிமிட்டேஷன் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இனிமேல் அந்த இடத்துக்கு போக மாட்டார். ஏன்னா அவருக்கு வேற திரையுலகத்துக்கு வந்துடுவார். திரையுலகத்துக்கு அப்புறம் அதிலே பிஸி ஆயிடுவார். அதனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், இனிமேல் அந்த இடத்துக்கு போக மாட்டார்னு நினைக்கிறேன். வடிவேல டைலாக் இருக்குமே பிரதர், இது வாலிப வயசு, அதை எடுத்து டேக் பண்ணலாமா? எனக்கு இந்த போஸ்டரை பார்த்தோன்னு ஒரு கேள்வி வந்தது. படம் நடிக்கும்போது சிங்கிளாக டூயட்லாம் பாடியிருப்பீங்க, இப்போ வேற குடும்பஸ்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்க. இந்த படத்தில் இந்த மாதிரி மீன்ஸ் இந்த ரொமான்டிக் காட்சிகளோ இல்லைனா ஹீரோயின்ஸ் கூட இருக்க காட்சிகளோ ஃபேமிலியோட போய் பார்ப்பீங்களா? என்ன மாதிரியான சமாளிஃபிகேஷன்ஸ்க்கெல்லாம் இப்போ ரெடியாக இருக்கீங்க? நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, வாசன் எந்த இடத்துலையுமே ஒழுக்கத்தை இதாகலை அப்படின்னு சொல்லி, ஒழுக்கத்துலேருந்து என்றைக்குமே தவறலைன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது என்ன 4.5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அந்த பொசஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும்ல. ஆமாம், நம்ம பையன்டா எங்கே போனாலும் இங்கே தான் இருப்பான், அப்படிலாம் எந்த ஒரு தப்பான இதுவும் பண்ணிட மாட்டான்னு சொல்லி. அதனால அந்த ஒரு நம்பிக்கை அந்த சந்தேகம் படி போல பொசஸ் இருக்கும்ல இந்த ஸ்க்ரீனில், ஆன் ஸ்க்ரீன் தெரியல. இங்க இல்ல, இந்த படத்துல அப்படி இல்லவே இல்ல. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது வரலாம் உங்களுக்கு. நான் இங்க ஆனா பட் இது ஆக்டிங்ல ஒரு பார்ட். கண்டிப்பா அது என்னதான் வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இப்போ வாசனாலே கான்ட்ரோவர்சின்னு அவரே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஏன்டா வாசனாலே கான்ட்ரோவர்சின்னு எழுதுறீங்க அப்படின்னு.
இந்த படத்தோட போஸ்டர்கள் பார்க்குறப்பவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேக்ரவுண்டில் ஸ்டாண்டிஸ்ல இருக்க போஸ்டர்ஸ்லாம் எல்லாம் மோஸ்ட் கான்ட்ரவர்சி. அவர் ஸ்டேட் மட்டும் கிடையாது, அவர் கண்ட்ரிலேயே வந்து மோஸ்ட் கான்ட்ரவர்சியான கஸ்டோடியல் டெத்ஸ் தான். அந்த படத்தில் வாசன் இருக்காரு, மறுபடியும் அடுத்து கான்ட்ரவர்சி எதுவும் கிளப்புற மாதிரி இது வந்து அவருக்கு இது போய் சேராது, இந்த கான்ட்ரவர்சியில் வந்து அவருக்கு சேராது, வாசனுக்கு சரி. அதே மாதிரி இது எனக்கும் சேராது. இது கான்ட்ரவர்சியான விஷயம் கிடையாது, ஒரு விழிப்புணர்வு தான் கொடுக்குறோம். நாங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயம் நடக்குது, இப்படி பேக்ட்ராப்பில் சில விஷயங்கள் இருக்குங்கிறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். தவிர இது வந்து யாரையும் ஐடென்டிஃபை பண்ணியோ அப்படிங்கிறது யாரையும் நான் கார்னர் பண்ணி பேசலை. ஏன்னா இந்தியா முழுக்க நடக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். லாக்அப் டெத்துங்கிறது நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, ஆமாம் ஆமாம், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நடக்குது. அப்போது அது வந்து அவங்க விஷயத்தில் அவங்க வியூவில் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த படம். யாரையும் பர்டிகுலராக இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் செய்கிறாங்க, போலீஸ் தான் செய்கிறாங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது. நார்மலாக இப்போ ஃப்ரம் விசாரணையிலேருந்து எடுத்துக்கோங்க, விசாரணையிலேருந்து கடைசியாக வந்த ஜெய்பி வரையுமே லாக்அப் டெத்துக்கு பயங்கரமாக பேர் போன ஒரு படம் அப்படின்றப்போ இந்த சாயலில் அந்த படம் இருந்துடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் விசாரணை மாதிரி இருக்குடா, அதெல்லாம் ஜெய்பி மாதிரி இருக்குன்ற ஒரு வார்த்தை வந்துடும். கண்டிப்பாக எந்த இடத்துல நீங்கள் ரைட்டிங்லேயும் மேக்கிங்லேயும் டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் ஜெய்பீமும் சரி விசாரணையும் சரி, அது ஒரு லெஜெண்டான படம், உண்மையிலேயே பாராட்டப்பட்டது. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு படமே, ரொம்ப ரசித்து பார்த்த படம். அதெல்லாம் வெற்றிமாறன் சாராக சொல்லணுமா, அதை விட்டு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணைன்னு வரும்போது அது போலீஸோட ட்ரீட்மெண்ட்டு, அவங்களுடைய பயோகிராஃபி, இது எல்லாமே அது போலீஸ் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொண்டு போய்ப்பார். நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா லவ் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு ஃபேமிலி இருக்கும், அதுக்கப்புறம் போலீஸோட அந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்கும், அப்புறம் அரசியல் இருக்கும். இவ்வளோவும் இந்த கண்டென்ட்டை கொண்டு வரேன். ஜெய்பீமில் அது கிடையாது, ஒன்லி ஃபார் லாக்அப் டெத்னால எப்படி போலீஸ் எப்படி இது அதை தன்னை காப்பாற்றி தான் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பொய் சொன்னாங்க, என்னென்ன மாற்றப்படுது அப்படின்றது அதை கொண்டு வந்தாங்க கடைசியில். பட் நம்ம படத்தில் கமர்ஷியல் எலமெண்ட்டாக தான் இருக்கும். என்ன பண்ணால் சின்ன திரை நடிக்கிறவங்களால சினிமாவில் வந்து வெற்றி பெற முடியாது, நடிக்க முடியாது. ப்ளஸ் வந்து யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கோ இதில் இருக்கவங்க பெரிய ஸ்க்ரீனுக்கு வரதுல நிறைய சேலஞ்சஸும் நிறைய எதிர்ப்புகளும் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்கல்ல இங்கே இருக்கவங்க அங்கே வர முடியாது, அப்போ அதுக்கான வித்தியாசம் என்ன? அப்படி இல்லை, இங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியாது, அங்கேருந்து இங்கே வந்து சஸ்டெயின் ஆக முடியாதுன்னு இல்லை. டெடிகேஷன், பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க், கண்டினியூட்டி இருந்தால் எங்கே வேணால் நம்ம சக்ஸஸ் ஆகலாம். எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து பண்ணால் பெருசாக சாதிக்கணுங்கிறது தான் நம்மளோட ட்ரீமே. ஸோ லைஃப்பில் எல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா பசங்களும் எப்போ ஸ்கூல்லேருந்தே நம்ம பசங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோம். ஆமாம். ஸோ அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒவ்வொன்றிலையும் போய் நம்ம ஃபெயிலியர் சந்திச்சுட்டு வந்து அதுலேருந்து ஒன்று ஒன்றா கற்றுக்குறோம். அப்படி நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன சொல்கிறேன்னா, டெடிகேஷன், பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க், கண்டினியூட்டி. எங்கேருந்து வேணால் போய் நம்மளால் எங்கே வேணால் நமக்கு தெரியாத விஷயத்துலையும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த ஒரு டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி இருந்தால். உங்ககிட்ட என்ன கேள்வினா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்க ஒரு படம், போஸ் சாராக இருக்கட்டும், கிஷோர் சாராக இருக்கட்டும், அபிராமி மேமாக இருக்கட்டும், ஹரிஷ் பெரடின்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஐபிஎல் அப்படின்னா டிடிஎஃபோட படம் தானே அப்படிங்கிற அளவு வெளியில் ஒரு நேம் வருதுல்ல. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்படி நீங்கள் தான் கேட்குறீங்க, ஏன் அப்படி கேட்குறீங்க சொல்லுங்க. எல்லாம் சொல்கிறதானே கேட்குறோம் நாங்கள். ஏன்னா இப்போ ஐபிஎல் படம்னா டக்குன்னு யாருன்னு கேட்குறாங்க, டக்குன்னு டிடிஎஃப் பண்ணுற எந்த படம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை, அவங்க இப்போ தான் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தெரியாமல் இருந்துச்சு. தவிர நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்மளை ஃபஸ்ட்டு படமாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட வெற்றிக்காக நம்ம எவ்வளோ ஓடணும்னு நமக்கு தெரியும்ல. ஸோ எவ்வளோக்கு அவங்க வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து டேட்டே பெருசாக இல்லை அப்படிங்கும்போது அவங்களால ப்ரொமோஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ரொமோஷன் டைமில் தான் பண்ண முடியும். அதனால நம்ம அப்போலேருந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே வந்ததுனால தான் அப்படி தெரியுது. விடுதலை, கிஷோர் சார் ஒரு பக்கம் விடுதலையிலேருந்து அந்த படம் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அபிராமி மேமுக்கு தக் லைஃப்லேருந்து அவங்களுக்கு 11 சொல்லிட்டு அவங்களுக்கு பல படங்கள் ஓடிட்டு இருக்கு. போஸ் தானே சொல்லவே தேவையில்ல, வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தில் ஒரு படம் பண்ணிடுவார், அவருக்கும் ப்ரொமோஷன் டைட்டாக போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி எனக்கு வாசன் பற்றி என்ன கேட்கணும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அவர் பாஸ்ட்டில் சினிமா சார்ந்து சில ஏமாற்றங்களை பார்த்துட்டு வந்தார். நீங்கள் போய் ஸ்கிரிப்ட் சொல்கிறப்போ அவர் மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்களா, வாசன் நம்புறாரா இல்லையா, அவர் எப்படி நம்ம நம்ப வைக்கிறது? அவருக்கு நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்துருக்கணும்ல, வாசனுக்கு ஒரு நம்பிக்கையை நீங்கள் மனசில் கொடுத்துருக்கணும். அதை என்ன பண்ணீங்க நீங்கள்? இல்லை, அப்படி அந்த விஷயத்தில் யோசித்து இவருக்கு ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டரே வந்து யாருமே லவ் பண்ண தான் செய்வாங்க. அந்த கேரக்டர் நமக்கு இது வாய்ப்பு இருந்தால் தான் நல்லா தான் இருக்கும் அப்படின்றதா இருக்கும். நான் அவர்கிட்ட இது திணிச்சு இது நல்லா வரும், அப்படி வரும், இப்படி வரும், அந்த பில்டப்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு லைவாக தான் இருக்கும். அதை கமர்ஷியல் எலமெண்ட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதான் மேபி அந்த ஜெய்பீமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் எலமெண்ட் இருக்கும், இதுலேயே லைவ் எலமெண்ட் இருக்கும். பட் ஆனால் கமர்ஷியல் ஆட் ஆகிருக்கும். இப்போது அதிலலாம் லவ் சாங்ஸோ
ஒரு மாண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் அது பேத்தா சாங்ஸ் இருக்கும். பட் ஜாலியான ஒரு விஷயமா இருக்குது. எந்த படத்தில் இருக்குது, ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டோட இருக்குது. எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தான் இந்த படத்தை பண்ணியிருப்பேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து வாசன் வந்து கதை கேட்குறாருன்னா வாசன் பண்ணுவார். இந்த கதையை பண்ண வைக்கணுன்றது தான் முடியும். எப்படியாவது இது திணிச்சு எப்படியாவது வர அந்த எண்ணம் எனக்கு அப்போ இருந்ததே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி சில ஹீரோக்கெல்லாம் கதை சொல்லியிருக்கேன். அவங்கள வந்து என்னை ஃபாலோ பண்ணாங்க, நான் பண்ணுறேன் சொன்னால் என்னால் பண்ண முடியல. அதனால தான் பேர் சொல்ல. இஃப் வாசன் இஸ் நாட், ஹூ இஸ் யுவர் ஆப்ஷன்? வாசன் இந்த படத்தில் இல்லைன்னா வேற யாரை நீங்கள் போட்டுருங்க? இல்லை, இப்போதைக்கு அதை பற்றி பேச நல்லா இல்லை, வேணாம் அப்படின்னு. உங்களுக்கு எனக்கே ஒரு டவுட் இருந்திருக்கா பிரதர், எதுக்கு இவ்வளோ பேர் வந்து நம்மளை பிக்யூலராக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கா? கிஷோர் அதாவதுங்க, முன்னாடி வந்து மணிகண்டன் சார் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் சார் இல்லை ஃபிக்ஸ் பண்ணல. அது ஒரு தாட் பேசினேன், டேட்டு கேட்டேன். நான் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணிட்டு குடும்பஸ்தனா அதை பண்ணிட்டு தரப்போ அப்போ கேட்கும்போது இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், சென்னை வரேன், ஆனால் எப்படியோ பாஸ் ஒரு 6 மாதம் ஆகிடும் பாஸ்னாரா. அப்போ 6 மாதம்னும் போது ஆல்ரெடியாக ஒரு ஷெட்யூல் போயிட்டேன். இன்னொரு ஷெட்யூல் உடனே ஸ்டார்ட் பண்ணி படத்தை முடிக்கணும். அதனால் சரி சார் ஓகேன்னு கேட்டேன், அவ்வளோதான். 6 மாதம்னும் போது நான் ப்ரொடியூசர் சொன்னேன், வேறு யாராவது பாருங்க அப்படின்னாரு. சரி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து சார் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை அவர்கிட்ட பேசினேன், நீங்கள் சார்கிட்ட பேசினேன். இங்கே ஒரு கமர்ஷியல் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஹர்டில்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா இப்போ கரண்ட் டேஸில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப விட்டு குத்து இருக்கணும், இல்லையா ஒரு கேமியா இருக்கணும், ஒரு பெரிய பேனர் ரிலீஸ் பண்ணணும், இல்லைனா பெரிய ஸ்டார் கேஸ்ட் நடிக்கணும், பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்குன்னு சொல்லி அந்த படம் ரீச் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்படுதில்ல. ஸோ உங்களோட ஒரு பார்வையில் ஒரு படம் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல என்ன ஹர்டில்ஸ் இருக்குது? என் ப்ரொடியூசர் வெயிட்டாக இருக்கார், அவரால் எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருடைய இன்வால்மெண்ட், இந்த ஸ்கிரிப்டோட இன்வால்மெண்ட், இவ்வளோ ஆர்டிஸ்ட் கேட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட்டு டைரக்டரு, ஃபஸ்ட்டு இவரையும் அறிமுகப்படுத்துகிறோம். இவ்வளோ கான்ஃபிடென்ட் வர்றதுக்கா அவர் தான். இதுக்கு எல்லாமே வந்து அவர் எல்லாத்தையும் சாதிப்பார், அவரால் முடியும். ஃப்ரம் ஸ்டார்ட் அவர் ஒரு லெவலுக்கு இந்த பேனரையும் கொண்டு வந்துடுவார், படத்தையும் வேறு லெவலுக்கு கொண்டு வர்றார். ஃப்ரம் ஸ்டார்டிங் டே வாசன் இப்போ இன்னைக்கு வரைக்கும், இந்த இன்டர்வியூ மூமெண்ட் வரைக்கும் நீங்கள் டைரக்டர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சி போகிறேன், கேட்காம இருக்கீங்களா? எல்லாமே கேட்டுட்டேன். எப்படா சில விஷயங்கள்லாம் கேட்கவே முடியாதுல்ல, அதை நான் கேட்கவும் செஞ்சுட்டேன். ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமே இருந்திருக்காரு. அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கேம், ஸோ நீங்கள் தான் ஆங்கர், என்ன கேட்கணுமோ கேளுங்கும் போது இப்போ சொல்லி ஆகணுங்கிற ஒரு கட்டத்தில் கேட்டுட்டு அது எல்லாமே சொல்லிட்டார். அப்படியா? சரி, இருந்தாலும் இந்த இன்டர்வியூவில் நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும் அது? அப்படி இல்லை, எல்லாமே பேசிடுவோம். அதுதான் என்ன ஏதாவது ஒரு பாராட்டுங்களேன் ஒரு 4 விஷயத்துல அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நான் அதை பிரேக் பண்ணுறேன். வாசனை 4 விஷயத்தில் மிஸ்டேக் சொல்லுங்க. ஒன்றுன்னு ஐயா சரி, ஒரு 2 மிஸ்டேக் மட்டும் சொல்லுங்க. வாசன் மிஸ்டேக் கூட வேணாம், இதை பெட்டர்மெண்ட் பண்ணுங்க. சினிமாவில் இனிமேல் நீங்கள் வந்து விளாகருங்கிறலாம் தாண்டி நீங்கள் சினிமாவுக்குள்ள கால் வச்சிட்டீங்க. இனிமேல் சினிமாவுக்குள்ளே இப்படிப்பட்ட கான்ட்ரவர்சி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இப்படி சஸ்டெயின் பண்ணால் என்ன பண்ணுன்னு ஒரு தம்பியாக நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தீங்க வாசன்? ஒரு 10 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணவான்னாக்கா இவர் 8 மணிக்கே வந்துடுவார். 8 மணிக்கு வந்துடுவார். 8 மணிக்கு வந்துட்டு சார் எனக்கு வைங்க சார், ஷார்ட் வைங்க சார். நான் ஆல்ரெடியாக பிளான் பண்ணியிருப்பேன், உன்னை 10 மணிக்கு தானே வர சொன்னேன், உங்களை யார் 8 மணிக்கு வர சொன்னது? ஆனால் இன்னைக்கு பல பேர் டைமுக்கு வரலாம், பஞ்சாயத்தே ஓடிட்டு இருக்கு. வாசன் 8 மணிக்கு வந்திருக்காப்புல. ஆமாம், 8 மணிக்கு வந்துட்டு 2 ஹவர் டார்ச்சர் பண்ணாப்புல. நான் வேற ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதான் எனக்கு சீக்கிரம் பண்ணுங்கண்ணா, நான் ஏதாவது எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது, ஐடியா இருக்குது. ஏன்னா வந்தோடனே காஸ்டியூம் தான், காஸ்டியூம் அந்த சீனுக்கான காஸ்டியூம்லாம் கொடுத்துருவோம். அது மேக்கப்லாம் போட்டு நான் சொல்லுங்கண்ணான்னு இருங்க, நான் ஒரு பிளானில் இருக்கேன்ல, உங்களை 10 மணிக்கு வர சொன்னால் 10 மணிக்கு வந்துருக்கணும். அது இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு மேக்கப்பெல்லாம் போட்டு ஒரு 10:30 உங்களுடைய ஷார்ட் வச்சுட்டு போயிட்டு இருப்பேன். பட் அது மாதிரி சின்ன அதனால தான் ஒரு பிரச்சனை. முன்னாடியே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எர்லியராக வந்துடுவார். அடுத்த ஃபிலிம்ஸ் வேறு எதுவும் சைன் பண்ணிருக்கீங்களா வாசன்? அடுத்தடுத்து போயிட்டு இருக்குன்னா ஓகே, கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்ன மாதிரியான ஜேர்னலில் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது? எல்லாத்துலேயுமே பண்ணணும்னு ஆசை. இதுதான் அதுதான்லாம் கிடையாது. ஒரு ஆக்டர்னு சொல்லி வந்துட்டோம், எல்லாத்துலேயுமே பண்ணணும்னு ஆசை. ஆக மொத்தம் நல்ல ஒரு கதையாக இருக்கணும், நம்ம ஒரு லீடாக இருக்கணும். அதாவது உங்களோட வீடியோஸ் பார்க்குறப்பலாம் பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு. என்னோட காலேஜ் டேஸில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பசங்களாம் பார்க்குறப்போ லிட்டரலி ஒரு வீடியோலாம் அஜீஸ்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது உள்ளே போய் அவர் எழுப்புறப்போ அவங்க படுத்து தூங்குற விதங்கள்லாம் பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் கரெக்ட். அப்படியே ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் அது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும்ல, அது எதுவுமே பிளான் ஸ்கிரிப்டட்லாம் இருக்கக்கூடாது. ஒருத்தனும் ஒரு ஆங்கிள் இருப்பான். அதுதான் நம்ம ஃப்ரெண்டு கேங்கு. ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் பேசுறது, ஒருத்தன் ஒரு விஷயத்தை வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, நம்ம உயிர் கொடுக்குற பிரச்சனையில் இருப்பான். வாசா ஒரு செல்ஃபி அப்படிங்கிற மாதிரி நம்ம கேங்கே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படியாப்பட்ட ஒரு பாய்ஸ் கேங்ல இருந்துட்டு ஒரு லவ் படம் பண்றதோ இல்லைனா வந்து புதுசா ஒரு பொண்ணுகிட்ட போய் அட்டாச் ஆகி நடிக்கிறதோ எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம், அந்த ஒரு மாற்றம்? இல்ல அப்படி எதுவுமே மாற்றம் இல்ல. இப்பவும் அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் அங்கேயே தான் இருக்கு. அந்த பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள இன்னும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ப்ரொஃபஷன் வேற, வாய்ஸ் டைம் குறைஞ்சிருச்சு. அந்த டைம் குறைஞ்சிச்சு. இல்ல இனிமேல் அது குறைஞ்சது ஆகணும். அது வேலை ஜாஸ்தி இல்லை. இப்போ ப்ரொமோஷன் ஒர்க்கா இவ்வளோ ஓட்டிட்டு இருக்கோம். அப்போ இங்க வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால அங்கே டைம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே மாற்ற முடியாது. லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அவர் லைஃப், அதை மாற்ற முடியாது. ஃபைனலாக ஒரு கொஸ்டின், ஐபிஎல் படம் எதற்காக பார்க்கணும்? இந்த படம் வந்து நல்ல கருத்து சொல்லுது சொசைட்டிக்கு, இல்லை இந்த படம் வந்து வேற மாதிரியான ஆஸ்பெக்ட் இருக்கு, இல்லையா ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும், இல்லை ஒரு என்டர்டைன் பார்க்கணுமா, தியேட்டர் பார்க்குற மாதிரி பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஐபிஎல் படம் எதுக்காக பார்க்கணும்? இதுவே சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய வரி பார்க்கலாம். பட் இது கமர்ஷியல் எலமெண்ட்டோட தான் இருக்க படம். ஸ்டார்டிங் இது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது ஊடகங்கள் வந்து தெருலையோ மால்லையோ கடையிலையோ எல்லாத்துலேயும் இருக்குது. நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. சேட்டலைட்டும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போனே நம்ம வந்து பரவாயில்ல சேஃபு, இங்கே யாரும் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போது இல்லை அங்கேயும் இருக்குது, ஊடகம் அங்கேயும் இருக்குது, உங்கள் செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் மட்டுமே கிடையாது, வீட்டில் இன்னொரு பொருளையும் இருக்குது. அந்த பொருள் அதை நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும். அங்கேயும் வெளியே உங்களுடைய சீக்ரெட் வெளில வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப அதாவது எப்படி சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி செக்யூராக இருக்கணும். அதே மாதிரி எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். வீடு தானேன்ட்டு ஜாலியாக எடுத்துடாதீங்க அப்படின்னு இந்த கருத்து சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் ஒவ்வொரு சாதாரண மக்கள், மிடில் கிளாஸ், ஏன்னா பணபலம் அதிகார பலம் இருக்கிறவங்களாம் அந்த அதிகாரத்தில் வெளில வந்துடுவாங்க. பணபலம் இருக்கும், பணத்தை வச்சு வந்துடுவாங்க. அரசியல்வாதி அரசியல் இன்ஃப்ளூயன்ஸில் வெளியே வந்துடுவாங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சால். ஆனால் இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது மிடில் கிளாஸ் தான். அந்த மிடில் கிளாஸு நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கணும், சமுதாயத்தில் நம்ம எவ்வளோ சேஃபாக போகணும், எவ்வளோ சேஃபாக வரணும், சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தீர்ப்பே வந்து சட்டமன்றத்து மூலிமா தான் நமக்கு கிடைக்கும். மற்றபடி நம்ம வந்து நான் லோ லெவலில் இருக்கனாக்கா, என் ஹை லெவலுக்கு எனக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா அவன் தான் ஜெயிப்பான், அது சமுதாயத்தில். ஆனால் நான் கோர்ட்டுன்னு போனாக்கா கோர்ட்டில் வந்து அது மாதிரி கிடையாது. எல்லாரும் சட்டம் எல்லாருக்கும் சமமானது. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை, பேசிக்கான ஒரு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது கோர்ட்டுன்னா பயப்படக்கூடாது. கோர்ட்டு நமக்கானது தான். அதை போலீஸ் ஸ்டேஷனை போகிறதுக்கு பயப்படுவாங்க. அங்கே போயிட்டு அதுலேயே வந்து ஆமான்ட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கிடையாது. அவங்க நமக்கானவங்க. போலீஸும் நம்ம நண்பர்கள் தான். நீதிமன்றம் நமக்கான வீடு, அது இன்னொரு வீடு, அது சேஃபான வீடு. அதனால நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா தைரியமாக போகலாம், தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். அப்படின்னு தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பேன். அது ஒரு கமர்ஷியல் மட்டும் சொல்லி எங்கேயுமே போர் அடிக்கும். எங்கேயுமே போர் அடிக்காதுங்கள. என்டர்டைன்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்களா? இந்த ட்ரெய்லர் அதே மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கும் படமும். உங்களோட பார்வையில் இந்த படம் எதற்காக பார்க்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? வர 28ஆம் தேதி நம்மளோட ஐபிஎல் இந்தியன் பீனல் லா நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா திரையரங்குகளுக்கும் வரப்போகுது. ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருங்க. உள்ள நிறைய என்டர்டைன்மெண்ட் அண்ட் ரொம்ப சீரியஸான எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்போம். டே பை டே நம்ம பாட்டுக்கு வந்து பண்ணால் நிறைய நியூஸ் பார்க்குறோம். ஓகே இதுதான் ஒரு ஆக்சிடெண்ட் பார்க்குறோம், ஓகே அச்சோ இப்படி ஆகிடுச்சுன்ட்டு நம்ம கடந்து வந்துடுறோம். ஒரு கொலை பார்க்குறோம், ஐயோ இப்படி ஆகிடுக்கேன்னு சொல்லி வந்துடுறோம். அது உண்மையாகவே ஆக்சிடெண்ட் தானா, இல்லை கொலை செஞ்சாங்களா, இல்லை அந்த கொலை உண்மையான கொலையா, இல்லை அந்த அவரே பண்ணலை வேற ஒருத்தங்களை கொண்டு வந்து ஒரு புட்டப் பண்ணி இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி பண்ண வச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நமக்கு வேலை ஒரு எல்லாருக்குமே. இப்போ இங்கேன்னு எடுத்துக்கிட்டால் எங்களுக்குமே அது அதே வேலை தான். அடுத்தடுத்த ப்ரொமோஷன், அடுத்தடுத்த யூடியூப் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி போகிறோம். அதனால் நம்மளால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் உண்மை என்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ இதில் என்ன உண்மைகள் இருக்குது, பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதனால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக முதல் நாளே போய் உங்களோட அந்த ஒரு ஆதரவை தெரிவிச்சிருங்க. அப்போ தான் இந்த மாதிரியான படங்கள் இன்னுமே அடுத்தடுத்த இன்னும் நிறைய இயக்குனர்கள் இயக்கி திரையரங்குகளுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். கண்டிப்பாக ஐபிஎல் அப்படின்னாலே கிரிக்கெட்டே ஞாபகம் வர பல பேரோட மைண்டில் ஐபிஎல்னால் ஒரு படம் அப்படிங்கிறதே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. அது வாசன் மூலமாகவும் இந்த படத்தோட ட்ரெய்லர் மூலமாகவும் அப்படி நான் சொல்லணும்னு இந்த இடத்துல விரும்பிக்கிறேன். கண்டிப்பாக திரையரங்குகளில் இந்த படம் வந்து நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நன்றி வணக்கம். நன்றி.